உடம்பெல்லாம் திருநீர் பூசின்னு சூறாவளி மாதிரி ஒரு பெரும் கூட்டம் வருதில்ல, இவங்கெல்லாம் யார், எங்கேருந்து வராங்க, எதுக்காக வராங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் என்னென்ன நடக்கும் பார்க்கலாமா? கும்பமேளா வந்திருந்த வெளிநாட்டு மக்கள் நம்ம நாட்டு ஆன்மீகம் பற்றி நாமளே வியக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Temple 2 in Chidambaram, Tanjavur, many பிரதமர், குடியரசுத் தலைவர், நடிகர், நடிகைகள், அம்பானி, அதானி எல்லாம் இங்கே வந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அம்பானியும் அதானியும் இங்கே ரொம்ப ஆச்சரியமான சம்பவங்களை செஞ்சிட்டாங்க. அது என்னன்னு தெரிஞ்சால் நீங்களும் பெருமைப்படுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. கும்பமேளாவில் நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ட்ரோன் ஷோவையும் லேசர் ஷோவையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். आदि शंकराचार्य को विचार भक्तजनों का हुआ समागम, खुशियों का जय जयकारा, गंगा यमुना सरस्वती का. கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகளுக்கும் சிலை வச்சு மேலே தமிழ் எழுதியிருக்காங்க பாருங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். கும்பமேளாவில் நான் பார்த்த சில வித்தியாசமான பாபாக்களையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது என்ன காயின்னு தெரிஞ்சால், ஓ அது இதிலிருந்து தான் வருதான்னு ஆச்சரியப்படுவீங்க. திருவாரூர் தேர் மாதிரி ஜொலிக்குது இல்லை, இந்த கோயிலுக்கு உள்ளே போய் பார்த்தா தமிழ்காரங்க இருக்காங்க. நைட் 10 o'clock வரல இந்த கோவிலில் வந்து ரொம்ப மரியாதையோட பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கும்பமேளாவில் என்ன வியக்க வச்ச பசுக்களையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். மகா கும்பமேளாவோட முக்கியமான ஆச்சரியமான இன்னும் பல நிகழ்வுகளை எல்லாம் உங்களுக்கு தொகுத்து காட்ட போகிறேன். முழுசாக பார்க்க முயற்சி பண்ணுங்க. இது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிற பிரயாக்ராஜ் நகரம். இங்கே இருக்கிற திரிவேணி சங்கமத்தில் நடக்கிற மகா கும்பமேளாவை நோக்கி தான் இந்த பயணம். 3 நதிகள் சங்கமிக்கிற இடத்த திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கின்றன. இங்கே கங்கை நதியும் யமுனை நதியும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு சங்கமிக்கிறாங்க. அதே நேரத்தில் சரஸ்வதி நதி நம்ம கண்ணுக்கு தெரியாத மாய நதியாக இங்கே வந்து சங்கமிக்கிறதா ஐதீகம். சரஸ்வதி நிலையா உடம்பெல்லாம் திருநீர் பூசியிருக்காங்க இல்லையா, இவங்கள சாதுக்கள், குறிப்பாக நாக சாதுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாக சாதுக்கள் வந்து ஆடை அணிய மாட்டாங்க, இடுப்பில் கூட துணி கட்ட மாட்டாங்க. எவ்வளோ குளிராக இருந்தாலும் சரி, அது இமயமலை குளிராக இருந்தாலும் சரி, ஆடை அணிய மாட்டாங்க. உடம்புல துணியே இல்லாமல் இமயமலையில் பனிக்கட்டி மேலே அமர்ந்து தியானம் பண்ணுற அளவுக்கு இவங்க உடம்புல அவ்வளோ வலிமை இருக்கும். நாக சாதுக்கள் அந்த அளவுக்கு தியான பயிற்சி, உடற்பயிற்சி, யோக பயிற்சியை எடுக்கிறாங்க. நாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுறதுக்காக இவங்க போர் பயிற்சியும் எடுத்துக்கிறாங்க. அதனால தான் கையில் சூலம், கத்தி, வாள், கோடாரி, தண்டாயுதம் போன்ற ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வெறும் நாகா சாதுக்கள் மட்டும் இல்லை, அகோரிகள், மடாதிபதிகள், சந்நியாசிகள், பிற சாமியார்கள், ஆன்மீக குருமார்கள்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த நாகா சாதுக்கள் இமயமலையிலையோ பிற மலைகள்லையோ குகைகளிலோ ஆற்றோரங்களிலோ அல்லது மடங்களிலோ வசிக்கிறாங்க. நாகா சாதுக்களுக்கும் அகோரிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாகா சாதுக்கள் ஆடை அணியவே மாட்டாங்க, வெறும் திருநீரை தான் பூசியிருப்பாங்க. ஆனால் அகோரிகள் ஆடை அணிஞ்சிருப்பாங்க, மண்டை ஓடுல மாலை போட்டிருப்பாங்க, மயானங்களில் வசிப்பாங்க. நம்ம நாட்டில் எங்கே எப்போ கும்பமேளா நடந்தாலும் சரி, இந்த சாதுக்களும் அகோரிகளும் சாமியாருங்களும் தான் முதல்ல போய் புனித நீராடுவாங்க. முதல் நாள் இந்த சாதுக்களும் அகோரிகளும் சாமியார்களும் நீராடினதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க நீராட முடியும். இந்த கும்பமேளாவிலையும் 4 வகை இருக்குது. அது என்னென்னா, 3 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறத சாதாரணமாக கும்பமேளா அப்படின்னும், 6 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற கும்பமேளாவை அர்த்த கும்பமேளா அப்படின்னும், 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற கும்பமேளாவை பூர்ண கும்பமேளா அப்படின்னும், 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறத மகா கும்பமேளா அப்படின்னும் சொல்லப்படுது. பிரயாக்ராஜில் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது மகா கும்பமேளா. திரிவேணி சங்கமத்தில் சாதுக்களும் சாமியார்களும் புனித நீராடி இந்த மகா கும்பமேளாவை துவக்கி வைக்கிற காட்சி இது. 45 நாட்கள் நடந்த இந்த மகா கும்பமேளாவில் 66 கோடிக்கும் அதிகமானவங்க நீராடி இருக்காங்க. இந்த உலகத்தில் வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு கூட்டம் கூடினது இல்லை. வரலாறுல இல்லாத அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய உலக சாதனை.
கும்பமேளாவில் சாமியார்களோட சாமியார்களாக நிறைய வெளிநாட்டுக்காரங்களை பார்க்க முடியுது. நெற்றியில் குங்குமத்தோட பூரண பக்தியோடு வந்து புனித நீராடுறாங்க வெளிநாட்டுக்காரங்க. குரு பெயர்ச்சியை மையமாக வச்சு தான் இந்த கும்பமேளாவுக்கு தேதி குறிக்கிறாங்க. 144 வருஷத்துக்கு ஒரு முறை குருவும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் சஞ்சரிக்கும் போது இந்த மகா கும்பமேளா நடத்தப்படுது. இந்த முறை இந்த கிரகங்களோட கூடுதலாக மெர்க்குரியும் அதாவது புதனும் சேர்ந்ததால் இந்த மகா கும்பமேளா இன்னும் ஸ்பெஷலாக பாங்க. 45 நாட்களும் சராசரியாக ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேர் இங்கே வந்து புனித நீராடி இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த பகுதி சுத்தமாகவே இருந்தது ஆச்சரியமாக இருந்தது. தூய்மை பணியாளர்கள் உடனுக்குடன் அசுத்தங்களை அப்புறப்படுத்தினே இருந்தாங்க. பொதுமக்களால் நதியில் விடப்படுற பூஜை பொருட்களும் மிதக்கும் வாகனங்கள் மூலம் சேகரித்து அப்பப்போ அப்புறப்படுத்தினே இருந்தாங்க. சங்கமத்தில் நீராடுறவங்க மேலே ஹெலிகாப்டர்கள் மூலமாக அப்பப்போ பூக்களை தூவினே இருந்தாங்க. யமுனாலையும் கங்கையிலையும் நிறைய கழிவுநீர் கலக்கப்பட்டாலும் இந்த திரிவேணி சங்கமத்தில் 2 ஆறுகளும் சுத்தமாக இருக்குது. எப்படின்னே தெரியல. பொதுமக்கள் நிறைய பேர் இந்த 3 நதிகளுக்கும் ஆரத்தி எடுத்து வழிபட்டாங்க. இந்த கூட்டத்தில் அங்கங்கே செடி, தொப்பி, குச்சி, துணின்னு தூக்கி பிடிச்சிருக்காங்க பாருங்கள். அது எதுக்குன்னா அடையாளத்துக்கு. ஒன்றா வந்தவங்க கூட்டத்தில் தொலைஞ்சிடாமல் வந்து சேர்றதுக்காக இந்த அடையாளம். இராணுவ விமானங்கள் கூட அந்த பக்கம் அப்பப்போ வந்து போயின்னு இருந்தது. அங்கே வர பக்தர்களில் பெரும்பாலானவங்க தங்களோட உடையையோ ஆபரணத்தையோ அல்லது ஏதாவது பாத்திரங்களையோ அங்கே தண்ணியில் தூக்கி போட்டு போகிறாங்க. அதை சேகரித்து எடுத்துன்னு போய் விற்கிறதுக்குன்னே அங்கே நிறைய பேர் படகுல காத்திருக்காங்க. அங்கே பூஜை பண்ணுற தேங்காயை கூட நல்லா இருந்தால் அவங்க எடுத்துக்கிறாங்க. சங்கமத்தில் ராத்திரி பகல்னு பாகுபாடே இல்லை. எப்போ பார்த்தாலும் பக்தர்கள் வந்துன்னு போயினே இருக்காங்க. நைட்டு 2 மணி 3 மணிக்கு கூட கூட்டம் பயங்கரமாக இருக்குது. हरियाम शासन हसनपुर चले जाए वहाँ गौरवदास आपकी प्रतीक्षा। சங்கமத்தில் பயபக்தியோடு நீராடிட்டு வெளிநாட்டுக்காரங்க சிலர் தமிழ்நாட்டு சிவனடியார்கள் மாதிரியே திருநீர் பூசி தயாராகின்னு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னோ நம்ம நாட்டு கலாச்சாரம் பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னோ கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹிந்து மதம் மாதிரி சிறந்த மதம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாடு பற்றியும் நிறைய சொல்கிறாங்க. Okay, Where are you from, Swamiji? Namaste. Namaste ji. We are from Moscow in Russia. Moscow, We Russia. are on the Kumbh. You all are from Russia. Certain people. Russian is very best, yes. Swami, you all are one family or where are? No, it's not family. With us, 12 people. Some people from us is Hindu. You are yes, Hindu. yeah, me and Shiva Bhakti. This is my Officially, friend Shiva Bhakti. officially you converted to Hinduism. Yeah. For me, this Hindu Dharma is the best in the world. Really, best of the world. Not another religion like Hindu Dharma, Sanatana Dharma. Is the first and best, and this is all community, all religion on the world. Please thank you. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Thank you. Jai Hind. Jai Hind. Thank you. You also converted to Hinduism. Yes. Dharma. What's your opinion about Hindu Dharma? Hindu religion. For me, it explains everything and looks the perfect religion to take. You
know Tamil Nadu? I've been in Tamil Nadu before. I was in Tamil Nadu many times because I'm created this Rudra Homa in Chidambaram with Dikshitar. I know very well is Dikshitar from Chidambaram temple. Three Dikshitar has come to Moscow and meeting us in my family. His name is Prakash Sundar Dikshitar. In Chidambaram, Tanjavur, many places in Arunachaleshwar, very best place. What's your professional Swami? What's your work? Can I know? I am the chief editor of magazine Hinduism Today in Russia. கும்பமேளாவில் கண்கவர் லேசர் ஷோவும் ட்ரோன் ஷோவும் பிரமாதமாக நடந்தது. திரையோ தடுப்போ இல்லாமல் வெட்ட வெளியில் சினிமா தேட்டரில் மாதிரியே அப்படியே படம் ஓட வச்சாங்க. ஹிந்து கலாச்சாரத்தோட மகிமையையும் கும்பமேளாவோட வரலாறையும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க ஒளிபரப்பின மியூசிக்கும் வேறு லெவலில் இருந்தது. आदि शंकराचार्य को मां पार्वती को समर्पित तो उन्हीं के अंशावतार पवन पुत्र हनुमान जी का मंदिर भी विद्यमान है. கும்பமேளாவில் வித்தியாசமாக தெய்வீகமாக நிறைய மாடுகளை பார்க்க முடிஞ்சது. பொதுமக்கள் அந்த பசுக்களை தொட்டு வணங்கிட்டு பண உதவி செஞ்சுட்டு போகிறாங்க. ஏதாவது ஒரு பசுக்கு 6 கால்கள் இருந்தால் பரவாயில்ல, இங்கே ஒரே மாதிரி 6 கால்களோட 3 பசுக்களை பார்த்தேன். அந்த பசுக்களை அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த பசுக்கு எக்ஸ்ட்ரா கால்களில் திமிழ் பக்கத்தில் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு பாருங்கள். கும்பமேளாவில் சில இடங்களில் ருத்ராட்ச காய்களை விற்றுட்டு இருந்தாங்க. அந்த காய்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு எந்த காய் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து கொடுத்தா நம்ம முன்னாடியே அந்த தோல் சீவி உள்ளே இருக்கிற ருத்ராட்ச கொட்டையை எடுத்து தராங்க. ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு தான் இந்த ருத்ராட்ச கொட்டைகளை ஃப்ரெஷ்ஷாக விற்றுன்னு இருந்தாங்க. फूल फाड़ के रखना मत यार, फोड़ देते भैया भैया शो मी भैया कितना मुगम 5. அது பஞ்சமுக 5 முக ருத்ராட்சம். இந்த திரிவேணி சங்கமத்தில் ஆற்றங்கரையில் திருவாரூர் தேர் மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு கட்டடம் இருக்குது. கட்டடத்துக்கு மேலே தமிழ்நாட்டு ஸ்டைலில் அழகாக ஒரு கோபுரம் இருக்குது. ராத்திரியில் பார்க்கும்போது இந்த கட்டடத்தோட கலர் மாறினே இருக்குது. கிட்ட போய் பார்த்தா அது ஒரு அழகான கோயில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டு கோயில். உயரமான அழகான பிரம்மாண்டமான இந்த கோயிலை கட்டி பராமரிக்கிறது நம்ம காஞ்சி சங்கர மடம். கோயில் பகலில் எப்படி தெரியுது பாருங்கள். மேலே இருக்கிற அழகான கோபுரம் இது. இங்கே சங்கமத்துக்கு புனித நீராட வரவங்களில் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வராங்க. தமிழ்நாட்டு கோயில் அப்படின்றதால அங்கே இருக்கிற நிறைய மக்கள் வந்து வழிபடுறாங்க. இந்த கோயிலில் வேலை செய்கிறவங்க, சேவை செய்கிறவங்களில் சிலர் தமிழர்கள். நுழைஞ்ச உடனே பக்தர்கள் கண்ணில் படுறது மீனாட்சி திருமண கோலம்.
சிவனும் பார்வதியும் பெருமாளும் அழகாக தரிசனம் கொடுக்குறாங்க. கோயிலை சுற்றி எல்லா பிரகாரங்கள்லையும் நிறைய சிலைகள் இருக்குது. சிலைகளுக்கு மேலே தமிழ்லையும் கீழே இந்திலையும் எழுதியிருக்காங்க. கோயிலோட முதல் தளத்தில் மீனாட்சி அம்மன் அருள் புரிகிறாங்க. இந்த திரிவேணி சங்கமத்தில் சங்கமிக்கிற கங்கா யமுனா சரஸ்வதி சிலைகளை இங்கே அழகாக தரிசனம் பண்ண முடியுது. 3 தேவியர்களும் அவங்கவுங்க வாகனத்தோடு இருக்கிற மாதிரி அழகாக சிலை வடிச்சிருக்காங்க. கங்காவோட வாகனம் முதலை, யமுனையோட வாகனம் ஆமை, சரஸ்வதியோட வாகனம் அன்னப்பறவை. காஞ்சி காமாட்சி அம்மன் ஒரே காலில் நின்று தவம் பண்ணுற அபூர்வ சிலை இது. கோயிலோட 2வது தளத்தில் இருக்கிற மூலவர் சன்னதியில் வெங்கடேச பெருமாள் அருள் புரிகிறார். சங்கர்ஜி டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 3வது தளத்தில் சங்கரன் இருக்கிறார். சங்கரன் சிவபெருமான் இங்கே பெரிய லிங்கமாக காட்சி கொடுக்குறார். இந்த லிங்கத்தை சகஸ்ர லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பெரிய லிங்கத்தில் சின்ன சின்னதாக 1008 லிங்கங்கள் செதுக்கியிருக்காங்க. உத்து பார்த்தா தெரியும். கோயிலுக்கு நிறைய கூட்டம் வர்றதால போலீஸ் பாதுகாப்பு இருக்குது பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் மகா பெரியவா உட்பட 3 பீடாதிபதிகளும் இருக்காங்க பாருங்கள். அபூர்வ படம். கோயிலோட 3வது தளத்திலேருந்து எடுக்கப்பட்ட திரிவேணி சங்கம காட்சி இது. மேலே இருக்கிற கோபுரத்துக்கு போகிற வழி அடைக்கப்பட்டிருந்தது. சாமி வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சாமி. நான் முரளிதரன், மெட்ராஸ்லேருந்து வரேன். சரிங்க சாமி. நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க சாமி? நான் 10 வருஷமா 10 நாள் வாலண்டியருக்கு வந்திருக்கேன். எனக்கு சொந்த பிஸ்னஸ் மெட்ராஸில் இருக்கு. இங்கே நாங்கள் நிறைய வாலண்டியர்ஸ் மெட்ராஸில் வந்திருக்கோம். அப்படிங்க. எல்லாரும் நாங்கள் எங்கள் செலவில் சந்தோஷமாக சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். 10 நாளாக இங்கே இந்த கோயிலில் ஒரு நாளைக்கு 20,000 பேர் வராங்க. இந்த கோவில் ஸ்தாபிதம் பண்ணது காஞ்சி காமகோடி மடம். காஞ்சிபுரத்துல தான் வருது போல இருக்கு. ஆமா, பிரசாதம் காஞ்சிபுரத்துல இருந்து வருது. கும்கம் மாதாஜி கா பிரசாத. கோயில் பத்தி வேற என்ன சாமி? எவ்வளவு தமிழ் மக்கள் இங்க இருக்காங்க சாமி? இங்க வந்து எங்க இந்த ஊர்ல எவ்வளவு இருக்கான்னு தெரியாது. இங்க இருக்கிறதுல வந்து 3/4 பேர் ஹிந்தி பேசுறவங்க தான். பூசாரிகள், அதாவது பூசாரிகள்லயும் எல்லாம் ஹிந்தி பேசுறவங்க தான். 1-2 பேர் தான் தமிழ். எல்லாம் ரெடி சாமி. பேர் விஸ்வநாதன். வாலண்டியர் ஒர்க் பண்றது வந்திருக்கோம். ஒரிஜினலி ஃப்ரம் சென்னை ஒன்லி, பட் ஐ லிவ் ஃபார் மோர் தென் 30 years யூஎஸ்ல இருந்து. யூஎஸ்ல படிச்சு அங்கே பல கம்பெனிகள் நடத்தி சிஇஓ இருந்து எல்லாம் படிச்சு எல்லா வேலையை செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி நம்ம ஊருக்கு வந்து சேவை செய்யலன்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் வந்து 1986 தான் கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி சிவலிங்கம் பார்த்தீங்களா மேலே, அந்த சிவலிங்கம் ரொம்ப வருஷமா இருக்கு. அது சுயம்பு சிவலிங்கம், தானா வந்த சிவலிங்கம். அதுதான் மேலே வச்சிருக்காங்க. சகஸ்ரலிங்கம்னு சொல்லுவாங்க. நீங்களும் தமிழம்மா? தமிழ். எங்க பேரு கேரள மாதாஜி ஆத்மாமாயி. கேரளான்னு எங்க அம்மா பிறக்கல தானா. இங்க கைங்கரியம் பண்றீங்களா இந்த கோயில்ல? நான் பத்ரிநாதன் கதை போட்டு அப்புறம் இங்க வந்துட்டேன். உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும்? எத்தனை லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு? எனக்கு எங்க அம்மா காலத்துல மலையாளம் தமிழ் தானா. அப்பா காலத்துல எதுக்கன்னா ஆந்திரால இருக்குதுன்னா அதுக்கு நான் தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் 7 லாங்குவேஜஸ். நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கல? நான் பாலபிரம்மச்சாரி, கல்யாணம் இல்லை. சின்ன வயசுல இருந்து இது முழுக்க சேவையிலே இருக்கீங்க. இப்போது கும்பமேளாவில் வந்து நீராடின முக்கிய பிரபலங்கள் கொஞ்சம் பேரை உங்களுக்கு காட்ட போகிறேன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சங்கமத்தில் நீராடிட்டு வணங்கினாங்க. பிரதமர் நரேந்திர மோடி கும்பமேளாவில் நீராடிட்டு நதிகளுக்கு பூஜை செய்து வணங்கிய காட்சி இது. का समुच्चय और समागम हो जाए वही तीर्थराज है और वही कुंभ का आयोजन होता है। और जब प्रधानमंत्री नरेंद्र चरिता नाम पवित्र पवित्रो वा सर्वावस्थांगतोऽपि वा यह वस्त्रोपवस्त्रम समरति वेद तेरी महिमा गाए संत करे ध्यान नारद गुणगान करे चे. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னோட குடும்பத்தாரோடு வந்து சங்கமத்தில் நீராடிட்டு பூஜை செஞ்சு வணங்கினார். सामने के लिए
இந்த பிரயாக்ராஜ் அமைஞ்சிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நீராடக்கூடிய காட்சி இது. இந்தியாவோட நம்பர் 1 நம்பர் 2 பணக்காரர்களாக இருக்கிற அம்பானியும் அதானியும் இங்கே வந்து நீராடினாங்க. அம்பானி தன்னோட குடும்பத்தாரோடு வந்து நீராடுற காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அம்பானி குடும்பத்தார் சார்பில் இங்கே கும்பமேளா நடந்த 45 நாட்களும் தினமும் லட்சக்கணக்கானவங்களுக்கு சத்தான சுவையான சுத்தமான சாப்பாடு வழங்கினே இருந்தாங்க. அதானியும் தன்னோட குடும்பத்தாரோடு இங்கே வந்து நீராடிட்டு பூஜை செஞ்சு வணங்கிட்டு போனார். அம்பானி மாதிரியே அதானியும் இங்கே பிரம்மாண்டமான அன்னதான கூடம் அமைச்சு தினமும் இங்கே லட்சக்கணக்கானோருக்கு சுவையான சத்தான அன்னதானம் வழங்கினார். பூட்டான் நாட்டு மன்னரும் திரிவேணி சங்கமம் வந்து நீராடிட்டு போனார். பூட்டான் மன்னர் புத்த மதத்தை சேர்ந்தவர். நடிகை தமன்னாவும் திரிவேணி சங்கமம் வந்து புனித நீராடிட்டு போனாங்க. நடிகை கஸ்தூரியும் திரிவேணி சங்கமத்தில் நீராடினாங்க. இது ஹிந்தி நடிகர் அக்ஷய் குமார். இது தெலுங்கு நடிகர் விஜய் தேவரகொண்டா. ஹிந்தி நடிகர் விவேக் ஓப்ராயும் பயபக்தியோடு வந்திருந்தார். இவர் பிரபல பின்னணி பாடகர் கைலாஷ்கர். இவங்க பிரபல ஹிந்தி நடிகை பிரீத்தி ஜிந்தா. இவங்க பிரபல குத்துச்சண்டை வீரர் மேரி கோம். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டுற ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் தனது குடும்பத்தாரோடு வந்து பயபக்தியோடு நீராடிட்டு போனார். இவங்களை தவிர நிறைய வெளிநாட்டு தூதுவர்கள், ஐரோப்பிய அமெரிக்க அரசியல்வாதிகள், ஹாலிவுட் நடிகர்கள்னு நிறைய பேர் மகா கும்பமேளா வந்து புனித நீராடிட்டு போனாங்க. இந்த மகா கும்பமேளாவுக்கு வந்திருந்த மீடியாக்காரங்க, சோஷியல் மீடியாக்காரங்களால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்தது. அங்கே மணி மாலைகள், ருத்ராட்ச மாலைகள்லாம் விற்றுன்னு இருந்த ஒரு 16 வயசு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு இவங்க வீடியோ எடுத்து போட்டுன்னு இருந்தாங்க. அவங்க பேர் மோனலிசா. மோனலிசா வீடியோ அதிகமாக வியூஸ் போச்சு. இப்போ மோனலிசாவை நிறைய படங்களில் ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே கடை திறப்பு போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் கூப்பிடுறாங்க. மோனலிசா இப்போ இன்னும் அழகாகிட்டாங்க. கும்பமேளாவில் ஒரு ஓரமாக ஒரு பெண்மணி டீ கடை வச்சுருந்தாங்க. அவங்க பார்க்க மோனலிசாவோட அக்காவோ இல்லை சொந்தக்காரரோ மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? आपका क्या नाम है? सुनीता। 2 महीने से हम यहाँ पे। हम मोनालिसा को जानते हैं। क्या मोनालिसा आपके पास है? नो नहीं है। हमारे 2 बच्चे हैं, एक लड़की है एक लड़का है। अरे वो हमारे मालिक साहब खड़े हैं, अभी चिल्लाने लगे व्यस्त हो गया। हमका नहीं आ रहा है, हमने बनाया है, वो खड़े हैं गुस्सा लगे। मालिक गुस्सा नहीं। आंसर मी वन क्वेश्चन, एक जवाब पूछेंगे, क्या आपको कुछ पूछेंगे उसका जवाब दे देना। ठीक है, मतलब आप सुंदर कैसे हो वगैरह वगैरह यूँ आपकी रहनी सहनी इनका एक जन वो चिल्ला रहे। 2 मिनट रुको। क्या करें? आपको सुंदर क्या बना दिया है? चाय बनाते हैं, फेस क्रीम, मेकअप नहीं कुछ नहीं, मेकअप वगैरह ऐसे ही है, बचपन से ही ऐसे है। थैंक यू हो गया, बस इतना ही काम था। शर्म लगती है कहीं बनाए। இந்த மகா கும்பமேளா துவக்க நாள் அப்போ லட்சக்கணக்கான நாக சாதுக்களும் அகோரிகளும் பிற சாமியார்களும் வந்திருந்தாங்க இல்லையா? அவங்கள 99% அதிகமானவங்க அப்பப்போவே திரும்பி போயிட்டாங்க. ஒரு சில சாமியார்கள் தான் அந்த கும்பமேளாவிலேயே தங்கியிருந்தாங்க. அப்படியே பொதுமக்களுக்கு ஆசி வழங்குறது, அவங்க ஏதாவது காணிக்கை கொடுத்தா வாங்கிக்கிறதுன்னு அப்படியே இருந்தாங்க. அவங்களில் ஒரு சிலரை காட்டுறேன் பாருங்கள்.
कर दिया। यहाँ पे स्नान करने का, दर्शन करने का और दान करने का ही महत्व है। अरे बाप रे बाप, एक और है, धक्का लो, आजा। बहुत है, आजा बैठ जा, आशीर्वाद लेते। बहुत ही लगा, ओरिजिनल छे, डुप्लीकेट नहीं। ले जा हमसे, ले जा, सुन, ले जा, ले ले। கும்பமேளாவில் அங்கங்கே இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. காவியுடையோட பக்தி பாடல்களை பாடி பொதுமக்கள் கிட்ட யாசகம் வாங்கின்னு இருந்தாங்க. இந்த கும்பமேளாவில் இன்டர்நேஷ்னல் மீடியா, நேஷ்னல் மீடியா, ஸ்டேட் மீடியா, லோக்கல் மீடியான்னு ஏகப்பட்ட மீடியாக்கள் இருந்தது. நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க கடமையை சிறப்பாகவும் ஜாலியாகவும் செஞ்சுன்னு இருந்தாங்க. மேலே ஒருத்தர் சாமியார் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு பாருங்கள், அவர் ரிப்போர்ட்டர் தான். நாட்டுப்பற்று மிக்க சேனலாக பார்க்கப்படுற ரிப்பப்ளிக் டிவி, அர்னாப் கோஸ்வாமியோட ரிப்பப்ளிக் டிவியோட ரிப்போர்ட்டர் அவர். சில ரிப்போர்ட்டர்ஸ் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் கூட எழுந்து போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. மீடியாக்கள் இந்த கும்பமேளாவை எப்படியெல்லாம் கவர் பண்ணின்னு இருக்காங்கன்னு சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமா? देखिए, हम लगातार यहाँ लोगों से बात कर रहे हैं, प्रशासनिक अधिकारियों से, पुलिस की तरफ से एग्जिट प्लान प्रिपेयर किया गया है। जो बात करते हैं संगम नदी प्रयागराज। चलिए चलिए अरे हम कहाँ रुकेंगे? खुले आसमान के नीचे, खुले आसमान के नीचे कहाँ से आए हैं आप? पंजाब से आए हैं, तो ये तो खुले आसमान के नीचे ही रुकना पड़ेगा। आप लोग तो खुले आसमान के नीचे रात बिताएंगे।
नहीं कुछ नहीं है, गुजरात से आए हैं। So your channels. உத்தரப்பிரதேஷ் அரசு இன்டர்நேஷ்னல் மீடியா, நேஷ்னல் மீடியா, லோக்கல் மீடியான்னு தனித்தனியாக பிரித்து அவங்களுக்காக கேம்ப், பெரிய பெரிய கேம்ப் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு டென்ட்லேயும் நல்ல வசதியான பெட்டு, மெத்தை, பெட்ஷீட், பாத்ரூம் வசதியோடு ஃப்ரீயாக தங்க வச்சுருந்தாங்க. மீடியாக்களுக்கு தான் இல்லை, பொதுமக்கள் தங்குறதுக்கும் அங்கங்கே கேம்ப் போட்டிருந்தாங்க. இந்த கேம்பில் ஒரு பெட்டுக்கு 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க 24 ஹவர்ஸுக்கு. இந்த மாதிரி ஃப்ரீ கேம்பும் நிறைய இருக்குது. தொழிலதிபர்கள், தனியார் நிறுவனங்கள்லாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக அங்கங்கே கேம்ப்பு போட்டிருக்காங்க. அங்கே தங்கிக்கலாம், அங்கே பாத்ரூம் வசதியோடு இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே ஃப்ரீ கேம்பே இருந்தால் கூட பொதுமக்கள் அங்கே தங்குறத விட வெளியவே படுத்துருக்கிறத நிறைய பார்க்க முடியுது. அந்த பிரம்மாண்ட ஆற்றங்கரையில், மணல் வெளியில் காற்றோட்டமாக அப்படியே படுத்து தூங்குறாங்க. கும்பமேளாவில் சில பெண்களோட குங்கும பொட்டு என்னை கவனிக்க வச்சது. தலையில் பாதியிலிருந்து மூக்கோட நுனி வரைக்கும் பெரிய நாமம் மாதிரி பொட்டு வச்சுருக்காங்க. இது நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்மளோட பக்தியையும் காட்டுது. கும்பமேளாவில் வாட்டர் ஏடிஎம்னும் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஏடிஎம் அப்படின்னு பேர் வச்சுருந்தாலும் இது ஃப்ரீ வாட்டர் தான். நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஃப்ரீ சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பல் துளக்கிற வேப்பங்குச்சி கடைகள் அங்கங்கே இருக்குது. ஒரு குச்சி தனியாக வாங்கினா 5 ரூபா, நிறைய குச்சி வாங்கினா விலை கம்மி பண்ணி தருவாங்க. சங்கமத்துக்கு புனித நீராட வர பொதுமக்களை கங்கா தாயும், யமுனா அம்மாவும், சரஸ்வதி அம்மாவும் வரவேற்கிற மாதிரி நுழைவு வாயில் வச்சுருக்காங்க. பெருமாளோட நுழைவு வாயிலும் இங்கே வச்சுருக்காங்க. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி அமுதம் எடுக்க முயற்சிக்கும் போது விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம், அதாவது ஆமை அவதாரம் எடுத்து வந்து மேருமலையை காப்பாற்றி அவங்களுக்கு உதவி பண்ணார் இல்லையா, அதை நினைவுபடுத்தும் விதமாக இங்கே கூர்ம அவதார நுழைவு வாயில் வச்சுருக்காங்க. கும்பமேளாவில் ஒட்டக சவாரியும் நடந்தது. குழந்தைகள், பெரியவர்கள்னு நிறைய பேர் ஆர்வமாக ஒட்டக சவாரி பண்ணாங்க. இந்த ஒட்டக உரிமையாளர்கள் இஸ்லாமியர்கள். இது மட்டும் இல்லை, இங்கே கும்பமேளாவில் கடை வச்சுருக்கிறவங்களில் நிறைய பேர் இஸ்லாமியர்கள். அம்பானி, அதானி போன்ற பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்கே அன்னதானம் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் இங்கே அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. தொழிலதிபருங்க, வியாபாரிங்க, உள்ளூர் மக்கள்னு எங்கே பார்த்தாலும் அன்னதானங்களாக இருந்தது. பக்தர்களுக்கு ஸ்வீட்டு, குடிநீர், ஜூஸுன்னு அங்கங்கே கொடுத்துட்டே இருந்தாங்க. प्रसाद है व्रत का, लो पानी पानी இந்த திரிவேணி சங்கமத்தில் கட்டப்பட்டிருக்கிற கோட்டை இது. முஸ்லீம் காலத்தில், அதாவது 16ஆம் நூற்றாண்டில் அக்பரால் கட்டப்பட்ட கோட்டை இது. அந்த கோட்டைக்கு அடியில் வரலாற்று சிறப்புமிக்க பாடல்புரி கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய சாமிகள், நிறைய சாமி சிலைகள், நிறைய கோயில்கள் அந்த கோட்டைக்கு அடியில் இருக்குது. அந்த கோயில்களை தொல்லியல் துறை பாதுகாத்து வருது. பக்தர்களும் அதிக அளவில் போய் வணங்கிட்டு வராங்க. கோட்டைக்கு பக்கத்துலேயே 700 வருஷம் பழமையான அனுமன் கோயில் இருக்குது. இந்த கோயில் என்ன சிறப்புன்னா, அனுமன் சிலை, மூலவர் சிலை வந்து படுத்துறபடி இருக்கும். அனுமன் வந்து படுத்துனே பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. ஆற்றங்கரையிலே இருக்கிறதால மழை காலத்தில் இந்த அனுமன் சிலை வெள்ளத்தில் மூழ்கி இருக்குமா.
உத்தரப்பிரதேச முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் ஒரு மடாதிபதியாக ஒரு சன்னியாசியாகவும் இருக்கிற இந்த யோகி ஆதித்யநாத்தையே வியக்க வச்ச இந்த பெண்மணிகள் இத்தாலியை சேர்ந்தவங்க. जदाभुजंग पिंगल स्फुरत्तनामणि प्रभाकरं कुंकुमाद्रव प्रलिप्त दिग्वधो मुखे मदंत सिंधु ओम नमः शिवाय. கும்பமேளாவில் இந்த மகா கும்பமேளாவில் எடுக்கப்பட்ட மேலும் சில காட்சிகள் உங்களுக்காக. கும்பமேளாவில் இந்த திரிவேணி சங்கமத்தில் வந்து நீராடினா அவங்களோட பாவம் நீங்கி அவங்களோட மறுபிறப்பு நீங்கி அவங்க மோட்சத்தை அடைவாங்க அப்படின்றது நம்மளோட ஆன்மீக நம்பிக்கை. அறிவியல் பூர்வமாக பார்த்தாக்க ஒரே ராசியில் சில கோள்கள் சஞ்சரிக்கிறதால ஆறுகள் சங்கமிக்கிற இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. கும்பமேளா நேரத்தில் கடவுள் நம்பிக்கையோடு போய் புனித நீராடினா அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு புத்துணர்ச்சி கிடச்சி அவங்களோட வாழ்க்கை மேன்மையடைய வாய்ப்பு இருப்பதாக சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. கடவுள் நம்பிக்கையோட மனசை ஒருநிலைப்படுத்தி கூட்டத்தோட கூட்டமாக இந்த திரிவேணி சங்கமத்தில் மூழ்கி எழும்போது பூமியோட காந்த சக்தியிலிருந்து சில பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த மனிதர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. राधे राधे. आइए 20 रुपया 20 रुपया 20 रुपया 20 रुपया 20 रुपया. கும்பமேளாவிலையும் கும்பமேளா போகிற சாலைகள்லையும் கடை வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இஸ்லாமியர்கள் தான். இங்கே பாருங்கள், இந்த சாலையோர கடைகள் இருக்கு இல்லையா, இந்த கடை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான். How much?